ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன செய்யறதுன்னு தெரில. நான் யாருமே இல்லை, எல்லாம் வெளில போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு குழம்பு வச்சோம்னா மீந்தி போயிடுமே. நாளைக்கு சனிக்கிழமை சாம்பார் வைக்கணும். என்ன செய்யறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு ஐடியா வந்தது. சரி, இதான் கரெக்டாக இருக்கும், ஈஸியாக உடம்பு வளையாமையும் செஞ்சிடலாம், ஈஸியாக மீந்தும் கிடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஐடியா எனக்கு வந்தது. இது நான் அடிக்கடி செய்வேன், நல்லா தான் இருக்கும். எப்படி என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஒன்றும் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிருங்க. ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கணும், சுருளை வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஒரு 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 காடம்பரம் தண்ணி விட்டு நல்லா வதக்கணும். வதக்கினது அப்படியே மாவாட்டம் சாந்தாட்டம் ஆகிடும். அப்புறம் கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு ஜீனி போடுங்க. ஜீனி போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அது இறக்கி வச்சு சாப்பாட்டில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதான் நான் அடிக்கடி செய்வேன். உடம்பு வளையாமையும் செய்யலாம், மிச்சம் மீறாது. மீந்த கூட இட்லிக்கு தோசைக்கு இதை வச்சுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அதான் பார்த்தேன், ஒண்டிக்கு ஒரு குழம்பு வச்சுட்ருக்கணும், வீணாக போயிடுமேன்னு சொல்லிவிட்டு இதான் ஐடியான்னு சொல்லிட்டு இதான் செஞ்சேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி நான் செய்வேன், நல்லா தான் இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் போன வீடியோவில் கேட்ட விடுகதைக்கு விடை விடுகதை சொல்லிடுறேன். அடர்ந்த காட்டில் ஒற்றையடி பாதை, அது என்ன? தலைவகுடு. இந்த வீடியோவில் ஒரு விடுகதை கேட்குறேன். சின்ன பையன் உரசினால் சீறி பாய்வான், அவன் யார்? தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள்.